நெட்டன்யாஹுவின் காசா தொடர்பான விசேட அறிவிப்பும் பலஸ்தீனிய போராளிகளின் ஏவுகணை தாக்குதல்களும் தரைவழி தாக்குதல்களும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தனியாக ஈரானை தாக்கினாலும் நாங்கள் அமெரிக்காவுக்கும் சேர்த்தே பதிலடிகளை வழங்குவோம் என அறிவித்த ஈரானிய தலைமைகள். யமன் ஹவுதிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்களும் மன அழுத்தத்தினால் என்ன செய்வதென்று தெரியாமல் சிக்கி தவிக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளும். ஹிஸ்புல்லாவை மிரட்டிய லெபனானினுடைய ஜனாதிபதியும் துரோகி அப்பாசுடனான சந்திப்பும். ஒன்றிணைந்த சிரியா, இஸ்ரேல் மற்றும் துருக்கிய குடும்பங்கள். இந்த ஆண்டின் இறுதிக்குள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பல நல்ல செய்திகள் வெளியாக உள்ளன. மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய அதிகளவான நாடுகள் இஸ்ரேலோடு இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கு தங்களுடைய விருப்பத்தினை தெரிவித்துள்ளார்கள். இந்த நல்ல செய்தியானது மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கே புத்துணர்வை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாகும். மேலும் இஸ்ரேலை போன்றே சவுதி அரேபியாவும் இஸ்ரேலுடனான இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கு ஆர்வமாகவே இருக்கின்றார்கள் என அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அத்தோடு ஐநாவுக்கான அமெரிக்காவின் பிரதிநிதிகள் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். அதிபர் ஜூலானியின் தலைமையிலான சிரியாவின் புதிய அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கைகள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. சமீபத்திய நாட்களில் அமெரிக்காவின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் சிரியாவினுடைய புதிய அரசாங்கம் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றது. அமெரிக்க தலைமைகளின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்ட முயற்சிகளை மேற்கொள்வதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் சிரியாவின் புதிய அரசு ஆரம்பித்து விட்டது. இதனால் சிரியாவின் புதிய அரசாங்கத்திற்கு அங்கீகாரத்தினை வழங்கி சிரியாவிலே பல்வேறு முதலீடுகளை அமெரிக்கா மேற்கொள்வதற்கும் தயாராகி வருகின்றது. இனி வரக்கூடிய நாட்களில் அமெரிக்காவின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்வதற்கு சிரியாவின் புதிய அரசாங்கம் முழுமையாக உறுதியளித்திருப்பதாகவும் ஐநாவுக்கான அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளார்கள். அதாவது அடிமை ஜூலானி இஸ்ரேலுடனான இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கு முழுமையான சம்மதத்தினை வழங்கியுள்ளார். மேலும் சிரியாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளையும் பலஸ்தீனிய தலைமைகளையும் வெளிநாட்டு குழுக்களையும் முழுமையாக வெளியேற்றுவதற்கும் சம்மதத்தினை வழங்கியுள்ளார். இதன் மூலமாக அமெரிக்க தலைமைகளின் நம்பிக்கையை பெற்றுள்ளார். மேலும் அமெரிக்க தலைமைகளுடைய அடுத்த கட்ட நம்பிக்கையை பெற்றுக் கொள்வதற்காக அடிமை ஜூலானி பலஸ்தீனிய மக்களை சிரியாவிலே பெற்றுக் கொள்வதற்கான சம்மதத்தினை வழங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அடுத்து இணைப்பிரியா நண்பர்களான துருக்கிக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் அசர்பைஜான் நாட்டிலே நடைபெற்றிருந்தது. மேலும் தற்போது இந்த பேச்சுவார்த்தைகள் முழுமையாக வெற்றி பெற்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கமைவாக சிரியாவிலே இராணுவ மோதல்கள் குறித்து துருக்கிக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு குறித்த ஒப்பந்தத்திலே சிரியாவின் தெற்கு பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் சுதந்திரமாக செயற்படுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. மேலும் இதற்கீடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிரியாவின் புதிய அரசாங்கத்தின் தளங்களை இலக்கு வைத்தும் துருக்கி ஆதரவு படைகளான SNA படைகளை இலக்கு வைத்தும் துருக்கியினுடைய தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்ளாது என்று உறுதியளித்துள்ளது. எனவே தம்பி ஜூலானியும் அண்ணன் நெட்டன்யாஹுவும் மச்சான் அர்துகானும் அவர்களுக்கிடையிலான குடும்ப ஒப்பந்தத்தினை புதுப்பித்துள்ளார்கள். இவ்வளவு நாளாக இணை பிரியாத நண்பர்களாக இருந்தவர்கள் தற்போது ஒரே குடும்பமாக மாறிவிட்டார்கள். அடுத்து ஜூலானியினுடைய STS படைப்பிரிவுகள் மேற்கு சிரியாவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவின் கெய்மிம் இராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அமெரிக்காவின் முழுமையான ஆதரவையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முழுமையான ஆதரவையும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் முழுமையான ஆதரவையும் சிரியாவினுடைய ஜனாதிபதி ஜூலானி பெற்றுக் கொண்டதற்கு பிறகு மேற்கு சிரியாவிலே ரஷ்யாவின் ஆதிக்கத்தினை குறைப்பதற்காகவும் ரஷ்யாவை வெளியேற்றுவதற்காகவும் தற்போது STS படைகளை பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் ஆரம்பித்து விட்டார். அத்தோடு STS படைகள் ரஷ்யாவின் விமான கட்டளை தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதும் ரஷ்ய படைகளும் பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்களின் போது 2 ரஷ்ய வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போன்று STS படையிலும் 10க்கும் அதிகமானோர் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் ஹிஸ்புல்லாவினுடைய அதிகாரி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக லெபனான் ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அத்தோடு லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய முகாம்களிலும் மோதல்கள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய முகாம்களில் பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களும் காணப்படுகின்றார்கள். இவ்வாறு பலஸ்தீனிய போராளிகளிடம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆயுதங்களையும் லெபனான் அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விட வேண்டும் என லெபனானினுடைய ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து
தொடர்ந்து ஆயுதங்களை கைப்பற்றுவதற்காக பலஸ்தீனிய முகாம்களுக்குள்ளே நுழைந்த லெபனான் அரச இராணுவத்திற்கும் பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களுக்கும் இடையில் மோதல்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு பலஸ்தீனிய முகாம்களில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களும் எக்காரணம் கொண்டும் தங்களுடைய ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் லெபனான் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிடக் கூடாது என ஹிஸ்புல்லாவினுடைய தலைமைகள் மறைமுகமான கட்டளைகளை விதித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் பலஸ்தீனிய முகாம்களில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளையும் பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களையும் பாதுகாப்பதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஹிஸ்புல்லாவும் ஆயுதங்களை லெபனான் அரசாங்கத்திடம் முழுமையாக ஒப்படைத்துவிட வேண்டும் என்றும் ஹிஸ்புல்லா நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்றும் லெபனானினுடைய அரசாங்கம் தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லாவுக்கு அழுத்தங்களை வழங்கி வருகின்றது. மேலும் லெபனானினுடைய ஜனாதிபதி ஜோசப் பவுன் இவ்வாறு தெரிவித்திருந்தார். ஹிஸ்புல்லா லெபனான் அரசாங்கத்தின் கருத்துக்களையும் நிபந்தனைகளையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுடைய ஆயுதங்களை முழுமையாக ஒப்படைத்துவிட வேண்டும். லெபனான் அரசாங்கத்தின் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதை தவிர ஹிஸ்புல்லாவுக்கு வேறு வழியில்லை. அமெரிக்காவினுடைய நோக்கங்கள் நேர்மையாகவே காணப்படுகின்றது. லெபனானை பாதுகாக்கும் நோக்கத்தோடு அமெரிக்க தலைமைகள் செயற்படுகின்றார்கள். மேலும் அமெரிக்காவினால் மாத்திரமே இஸ்ரேலுக்கு அழுத்தங்களை வழங்க முடியும். ஹிஸ்புல்லா ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டு முழுமையாக நிராயுதபாணியாக்கப்படுவதன் மூலமாகவே அமெரிக்காவின் தலைமையில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலை முழுமையாக வெளியேற்ற முடியும் என லெபனானினுடைய ஜனாதிபதி ஜோசப் பவுன் தெரிவித்துள்ளார். உண்மையில் லெபனான் ஜனாதிபதி ஜோசப் பவுனினுடைய கருத்துக்கள் முட்டாள்தனமான விசுவாசத்தையே பிரதிபலிக்கின்றது. ஹிஸ்புல்லா நிராயுதபாணியாக்கப்பட்டதற்கு பிறகு அமெரிக்காவின் தலைமையில் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை வெளியேற்றிவிட முடியும் என லெபனான் ஜனாதிபதி நினைப்பது ஒரு முட்டாள்தனமான விடயமாகும் என லெபனானினுடைய ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் நிராயுதபாணியாக்கப்பட்டாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து ஒருபொழுதும் வெளியேறாது என்றும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் மூலமாக மாத்திரமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து வெளியேற்ற முடியும் என்றும் லெபனானினுடைய இராணுவ ஆய்வாளர்கள் தொடர்ச்சியான கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றார்கள். அடுத்து துரோகி அப்பாஸ் லெபனானுக்கு விஜயம் செய்து ஜோசப் பவுனை சந்தித்து சில கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். லெபனானினுடைய பலஸ்தீனிய முகாம்களில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களை நிராயுதபாணியாக்குவது தொடர்பாகவும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களையும் பலஸ்தீனிய போராளிகளையும் நிராயுதபாணியாக்குவது தொடர்பாகவும் இரண்டு துரோகிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாக துரோகி அப்பாஸ் பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களை நிராயுதபாணியாக்குவதற்கான முன்மொழிவுகளை சர்வதேச அரபு மாநாட்டிலே முன்வைப்பதற்கு தயாராகி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. அடுத்து அமெரிக்காவின் வாஷிங்டன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யூத அருங்காட்சியகத்திற்கு அருகாமையில் துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களினால் 2 இஸ்ரேலிய தூதரக அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். சிகாகோ பிரதேசத்தை சேர்ந்த ரொட்ரிகஸ் என்கின்ற கிறிஸ்தவ நபரே இந்த துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாகவும் குறித்த தாக்குதலை மேற்கொண்டதற்கு பிறகு அவர் ஃப்ரீ பலஸ்தீன் என்று கோஷங்களை எழுப்பி இருந்ததாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்து ஸ்பெயின் நாட்டினுடைய துணை பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மீது ஒட்டுமொத்த சர்வதேச நாடுகளும் அவசரமாக பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும். உலக கண்களுக்கு முன்னால் பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்யக்கூடிய ஒரு இனப்படுகொலை அரசாகவே இஸ்ரேல் காணப்படுகின்றது. இந்த இனப்படுகொலை அரசை நாங்கள் ஒருபொழுதும் பொறுத்துக் கொள்ளப் போவதில்லை என ஸ்பெயின் நாட்டினுடைய துணை பிரதமர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மீதான தடைகளை விதிக்கப் போவதாக அறிவித்த பிரித்தானியா நேற்றைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான மிக முக்கியமான ஆயுதங்களை வழங்கி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சைப்ரஸ் நாட்டில் இருக்கக்கூடிய பிரித்தானியாவின் இராணுவ கட்டளை தளத்திலிருந்து மிக முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்புகளும் வான்வழி தாக்குதல்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வெடிகுண்டுகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நெகவ் பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே போன்று கத்தாரிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளமான அல் உதைத் விமான கட்டளை தளத்திலிருந்து C-17 இராணுவ சரக்கு விமானங்கள் மூலமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான ஆயுதங்களும் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. யமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவு யமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நெகவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை டெல் அவீவின் பென் குரியன் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் ஹைஃபா துறைமுகத்தினை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அதே போன்று இன்று மாலை டெல் அவீவின் மத்திய பிரதேசத்தினை இலக்கு வைத்து பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த
தாக்குதல்களை தொடர்ந்து மீண்டும் ஹைஃபா துறைமுகத்தின் இலக்கு வைத்து பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. யமன் ஹவுதிகள் ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களினால் இஸ்ரேலிய தலைமைகளும் இராணுவ தலைமைகளும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு நாளும் பதுங்கு குழிகளை நோக்கி விரைந்து செல்லக்கூடிய நிலத்தடர்கள் படுகாயமடைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பஜஷ்கியான் அவர்கள் டொனால்ட் ட்ரம்புக்கான பதில்களை வழங்கியிருந்தார். சவுதி அரேபியாவில் வைத்து ஈரானிய அதிகாரிகள் ஈரான் நாட்டை கொள்ளையடித்திருப்பதாகவும் திருடி இருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். எங்களுடைய நாட்டின் சொத்துக்களையும் வளங்களையும் கொள்ளையடிப்பதற்கும் திருடுவதற்கும் நாங்கள் அவர்களுக்கு அனுமதி அளிக்காததன் காரணத்தினால் நாங்கள் எங்களுடைய வளங்களை கொள்ளையடிப்பதாகவும் திருடுவதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள். உலகிலேயே மிகப்பெரிய திருடர்களாகவும் பயங்கரவாதிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் எங்களை பார்த்து திருடர்கள் என்றும் பயங்கரவாதிகள் என்றும் கூறுவது ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாகவே உள்ளது. மேலும் யுரேனியம் செறிவூட்டலானது ஈரானினுடைய உரிமையாகும். எங்களுடைய உரிமைகளை நாங்கள் ஒருபொழுதும் விற்றுக் கொடுக்க போவதில்லை என ஈரானினுடைய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அடுத்து நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே நெட்டன்யாஹு ஈரான் தொடர்பாக இவ்வாறு தெரிவித்திருந்தார். ஈரான் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய கடுமையான அச்சுறுத்தலாகவே இருக்கின்றது. ஈரானின் யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த ராஜதந்திர நகர்வுகளை நாங்கள் வரவேற்கின்றோம். இருப்பினும் இஸ்ரேலின் எதிர்காலத்தினை பாதுகாப்பதற்காகவும் இஸ்ரேலினுடைய இருப்பை உறுதி செய்வதற்காகவும் நாங்கள் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் கையில் எடுப்பதற்கு தயாராகவே இருக்கின்றோம். ஈரானினுடைய அச்சுறுத்தல்களை முழுமையாக முறியடிப்பதன் மூலமாகவே எங்களுடைய இஸ்ரேலிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்த முடியும் என நெட்டன்யாஹு குறித்த ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருந்தார். அதாவது ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு யுரேனியம் செறிவூட்டல் பூஜ்ஜியமாக்கப்பட்டாலும் நாங்கள் எங்களுடைய இருப்பை பாதுகாப்பதற்காகவும் இஸ்ரேலின் எதிர்காலத்தினை பாதுகாப்பதற்காகவும் நிச்சயமாக ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்று நெட்டன்யாஹு குறித்த கருத்துக்கள் மூலமாக வெளிப்படுத்தியுள்ளார். இதைத் தொடர்ந்து இன்று காலை ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். முரட்டுத்தனமான முட்டாள்தனமான இஸ்ரேலிய ஆட்சியினுடைய அச்சுறுத்தல்கள் எங்களுக்கு ஒன்றும் புதிதல்ல. அதே நேரம் ஐக்கிய நாடுகள் சபையானது இவை தொடர்பாக கருத்தில் கொள்ள வேண்டும். ஈரானினுடைய தளங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு தாக்குதலையும் நாங்கள் அமெரிக்காவின் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாகவே கருதுவோம். மேலும் இந்த தாக்குதல்களுக்கு நாங்கள் உச்ச பதிலடிகளையும் வழங்குவோம் என்பதனை ஐக்கிய நாடுகள் சபையானது புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் உரிய தரப்பினர்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபை அவர்களுடைய எச்சரிக்கைகளை விடுக்க வேண்டும் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐக்கிய நாடுகள் சபைக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளார். ஈரானை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தனியாக மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு தாக்குதலும் அமெரிக்காவின் தலைமைக்கு கீழால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாகவே கருத்தில் கொள்ளப்படும் என்றும் இந்த தாக்குதல்களுக்கான பதிலடிகளை நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மாத்திரம் வழங்கப் போவதில்லை, அமெரிக்காவுக்கும் சேர்த்தே வழங்கப் போகின்றோம் என்பதனையும் ஈரானிய தலைமைகள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு தெரிவித்துள்ளார்கள். அடுத்து 5ஆம் கட்ட மறைமுக பேச்சுவார்த்தைகள் நாளைய தினம் ரோமிலே நடைபெறும் என ஓமான் மத்தியஸ்தர்கள் தெரிவித்துள்ளார்கள். குறித்த பேச்சுவார்த்தையின் போது யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பாக ஈரானிய தலைமைகள் அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வமான பதிலை வழங்குவார்கள் என்றும் அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என தெளிவாக குறிப்பிடுவார்கள் என்றும் ஈரானிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. நேற்றிரவு நெட்டன்யாஹு விசேட ஊடக சந்திப்பினை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் அல் குதுஸ் படையினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அஷ்கலோன் பிரதேசத்தினை இலக்கு வைத்து 5 ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதனால் சைரன் சத்தங்களுக்கு மத்தியிலேயே நெட்டன்யாஹு அவருடைய விசேட ஊடக சந்திப்பையும் நிகழ்த்தியிருந்தார். மேலும் குறித்த ஊடக சந்திப்பிலே நெட்டன்யாஹு இவ்வாறு தெரிவித்திருந்தார். காசாவில் இருக்கக்கூடிய முகமது சின்வர் பெரும்பாலும் கொல்லப்பட்டு விட்டார். நாங்கள் ஹமாஸின் புதிய தலைமை முகமது சின்வரை அழித்து விட்டோம். காசாவிலே அனைத்து போர் இலக்குகளையும் அடைந்து கொள்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். எங்களுடைய பணிகள் இன்னும் காசாவிலே முடியவில்லை. காசாவில் இருக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களையும் நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவோம். இந்த போரை நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப் போகின்றோம். அதே நேரம் எங்களுடைய பணைய கைதிகளுக்கு தீங்கிழைப்பதற்கும் நாங்கள் விரும்பவில்லை. இதனால் ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தினை மாத்திரம் மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் இதற்கு ஹமாஸ் சம்மதிக்கவில்லை. ஹமாஸிடம் தற்போது உயிரோடு இருக்கக்கூடிய 20 பணைய கைதிகள் இருக்கின்றார்கள். மேலும் 30 உடல்கள் காணப்படுகின்றன. நிச்சயமாக இவை அனைத்தையும் நாங்கள் முழுமையாக மீட்டெடுப்போம். ஜோ பைடனுடைய நிர்வாகம் எங்களுக்கு ஆயுத கட்டுப்பாடுகளை விதித்தது. இதனால் காசாவில் எங்களுக்கு முழுமையான வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எங்களுக்கு எல்லா விதமான ஆயுத உதவிகளையும் முழுமையாக வழங்கியுள்ளார். இதனால் நாங்கள் இதற்கு பிறகு காசாவில் அனைத்து விதமான வெற்றி இலக்குகளையும் முழுமையாக அடைந்து கொள்வோம். காசாவிலே ஹமாஸ் முழுமையாக அழிக்கப்பட்டு ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்பட்டால் மாத்திரம் போதாது. காசாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் நாங்கள் முழுமையாக வெளியேற்ற வேண்டும். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் திட்டமானது மகத்தான திட்டமாகும். காசாவில்
காசாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் வெளியேற்றக்கூடிய திட்டத்தினை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். காசாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் முழுமையாக வெளியேற்றப்பட்டால் மாத்திரமே நாங்கள் காசாவிலே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவோம். காசாவில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுவதன் மூலமாகவே புதிய மத்திய கிழக்கு பிராந்தியத்தையும் எங்களுக்கு வெற்றிகரமாக உருவாக்க முடியும் என நெட்டன்யாஹூ குறித்த விசேட ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருந்தார். அத்தோடு முகமது சின்வர் அவர்கள் படுகொலை செய்யப்படவில்லை என்றும் அவர் காசாவின் களத்திலே நலமாக இருக்கின்றார் என்றும் ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான ஒசாமா ஹம்தான் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து இன்றைய தினமும் காசாவிற்குள்ளே 50க்கும் அதிகமான உணவுப் பொருட்களை உள்ளடக்கிய வண்டிகள் கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்துள்ளது. ஆனால் இன்றைய தினம் காசாவிற்குள்ளே ஒரு உணவு வண்டி கூட அனுமதிக்கப்படவில்லை என காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் சர்வதேசத்தினை ஏமாற்றுவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்களும் உணவு வண்டிகளும் கொண்டு செல்லப்படவில்லை என்றும் ஐக்கிய நாடுகள் சபையும் தொடர்ச்சியான அறிக்கைகளையும் வெளியிட்டு வருகின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 82க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். அதே போன்று பலஸ்தீனிய போராளிகளும் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்று காலை ரஃபாவின் கிழக்கு பிரதேசத்திலே 2 தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கிட்டத்தட்ட 4க்கும் அதிகமான ஹெலிகாப்டர்கள் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அள்ளிச் செல்லப்பட்டிருப்பதாகவும் களத்திலே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதே போன்று சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலும் அட்டாட்டா பிரதேசத்திலும் சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய வீடுகளை இலக்கு வைத்து பலஸ்தீனிய போராளிகள் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.